தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டிய நாடாம் தமிழ்நாட்டை 1700 ஆண்டுகளுக்கு முன் நாத்திக கொள்கையை உடைய கடவுள் மறுப்பாளர்களான சமணர்களால் மன்னன் கூன் பாண்டியனால் ஆளப்பட்டது. அப்பாண்டிய தமிழ்நாட்டில் சைவர்கள் திருநீர் பூசத்தடை, சிவசிவ என்று ஈசனின் திருநாமம் சொல்லத்தடை, சிவனடியார்களை கண்டாலே தீட்டு என்ற அளவில் தீண்டாமை கொடுமையை நாத்திக மன்னனின் அரசு அடக்குமுறை செய்தது. அதே சமயம் சோழ பேரரசின் மகளும் பாண்டிமாதேவியுமான மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் சைவத்தை பழகினாலும் அரசனுக்கு நல்லது சொல்ல முடியாத சூழ்நிலை நிலவியது. அரசியும் மந்திரியாரும் பராசக்தியிடம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தருக்கு பாண்டிய நாட்டின் நிலையை எடுத்துச் சொல்லி நாத்திகத்தை வேறறுத்து சைவத்தை நிலைநாட்ட மதுரைக்கு வாருங்கள் என்று தூது அனுப்பினர். சிவனடியார்கள் தூங்கும் நேரத்தில் இத்தீங்கு செய்வதோ பாவிகளே, இது அரசனின் செங்கோன்மை தவறியதே காரணம். ஈசனே, இந்த தீ பயவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக. கூன் பாண்டியனின் உடலில் வெப்பம் பரவியது. நாத்திக சமணர்கள் மந்திரம் மருந்து ஆகியவை செலுத்தியும் காய்ச்சல் நீங்கிய பாடில்லை. மீண்டும் வெப்பம் அதிகரித்தது. மன்னா, சோழ நாட்டிலிருந்து பராசக்தியிடம் ஞாலம்பாலுண்ட பாலகன் மதுரைக்கு வந்துள்ளார். அவர் அழைக்கட்டுமா? சைவ நீதியின் மறை சிறுவராகிய பிள்ளையார் இங்கு வந்து அவருடைய அருளால் இந்நோய் நீங்குமானால் உண்மை நிலையினை நிச்சயித்து அறிவேன். இப்பிணியை தீர்த்து வென்றவர் எவரோ அவர் பக்கம் சேர்வேன். வழி இருந்தால் பிள்ளையாரை அழையுங்கள். என்ன தீங்கு நேர்ந்தது இங்கே? ஐயா, சமணர்கள் உங்கள் மடத்திற்கு தீ வைத்தனர். ஆனால் அந்த வெப்பம் எங்கள் மன்னனின் உடலில் பற்றி கொண்டது. அவரை காத்தருள்வீர் ஐயனே. மாதேவியே, என்னை நீ பாலகன் என்று கருதி மிகவும் அஞ்ச வேண்டாம். திரு ஆலவாயான் அரண் நிற்க யானி சமணர்களுக்கு என்றும் எளியேன் அல்லேன். ஐயோ, வெப்பம் கூடுதே. ஐயோ, சற்று தள்ளி நில்லுங்கள். பிள்ளையாரே, நீங்கள் என்னை குணப்படுத்துங்கள். என் சொந்த பந்தங்களே, நான் ஒரு சிவனடியார் என்று உங்களுக்கு தெரியும். பாண்டிய நாட்டில் நாத்திகத்தை வேறறுத்து சனாதன சைவ சமயத்தை நிலைநாட்டிய ஐயர் திருஞான சம்பந்தருக்கே எனது ஒரே மகளான பூம்பாவையையும் எனது அனைத்து செல்வங்களையும் வழங்கப் போகிறேன். சில மாதங்களுக்கு பிறகு ஐயோ, என் மகள் பூம்பாவையை பாம்பு தீண்டி விட்டதே. எந்த வைத்தியமும் எனக்கு கை கொடுக்கலே. நான் என்ன செய்ய? ஈசனே, இது நியாயமா? மகளே, மகளே, ஐயோ! இவள் என் மகளாக இருந்தாலும் திருஞான சம்பந்தருக்கே நிச்சயிக்கப்பட்டவள். எனவே இவளது பூ உடலை தகனம் செய்து எலும்பையும் சாம்பலையும் கன்னி மாடத்தில் வைக்கிறேன். திருஞான சம்பந்தர் வருவார், அவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன். ஈசனே! 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா சிவனேசரே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த திருஞான சம்பந்தர் திரு ஒற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் கபாலீச்சரம் வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம். சிவனேச செட்டியாரே, உலகத்தவர்கள் எல்லாம் அறியும்படி உம்முடைய மகளின் எலும்பும் சாம்பலும் நிறைந்த குடத்தை திருக்கோயிலின் கோபுர வாசலின் முன்னால் கொண்டு வருக. பூம்பாவாய், உலகில் மானிட பிறப்பு எடுத்தவர்கள் அடையத்தக்க பெரும் பயன் அன்புடனே சிவபெருமானின் அடியார்களுக்கு திரு அழுது செய்வித்தலும் அச்சிவபெருமானுடைய திருவிழாக்களின் பெரும் பொலிவினை கண்களினால் கண்டு மகிழ்தலும் ஆகிய இரண்டுமே உறுதி பொருள் என்பது உண்மையானால், ஏ பூம்பாவையே, நீ உலகத்தவர் முன்னே உடலும் உயிரும் பெருந்த வரக்கடவாய். மட்டிட்ட பொன்னயம் காதல் மட மகிழை
கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் முட்டிட்டப்பன் வெண்ணொரு திறப்பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாகே ஒதியோ பூம்பாவாய். ஐயனே, உங்கள் திருவருளாலும் கபாலீசரின் கருணையினாலும் என் மகள் உயிர் தெழுந்து விட்டாள். அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெரியவரே, உங்கள் மகள் பூம்பாவை இறந்து போனாள். இந்த பெண் எனது மகள். என் மகளை நான் மணக்கலாமா? அதற்கு சனாதன தர்மத்தில் இடமில்லை. மகளே, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஆம், இந்த நிகழ்வின் விழா உயிர்ப்பித்து எழுப்புதல் விழா, சைவர்களின் எழுச்சி விழா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற மார்ச் 30ஆம் நாள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை கோவில் மற்றும் குளத்தின் மேற்கு கரையில் நடைபெறும். எனவே கபாலீஸ்வரரின் உறவுகளே, சிவபெருமான் பக்தர்களே, சிவனடியார்களே, இந்த உயிர்ப்பித்து எழுப்புதல் விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறது தமிழ் சமய பிரச்சார பாரதி. பரசமய கோளரி திருஞான சம்பந்தரை வரவேற்க பூக்களோடு வாரீர் வாரீர் என்று அன்போடு அழைக்கிறது தமிழ் சமய பிரச்சார பாரதி. மறந்து விடாதீர்கள், மார்ச் 30 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.